change that you wish to see in the world. So SA and PC exams-க்கான demo classes நீங்கள் எல்லாருமே attend பண்ணுறீங்க. So we welcome you all from KHM Academy. இன்னைக்கு நம்ம கூட சீஃப் கெஸ்ட்டாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் பிரசிடென்ட் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு சிஎம் கையால் நிறைய மெடல்ஸை வாங்கி ஃபேக்கல்டி மெம்பர் ஆஃப் ஸ்பெஷல் பிரான்ச் ட்ரைனிங் ஸ்கூல், தமிழ்நாடு போலீஸ் அகாடமி, ஐபி, சிபிஐ அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய இன்ஸ்டிடியூட்டில் கெஸ்ட் லெக்சராக நம்ம யூத்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ரிட்டையர்டு டிஎஸ்பி எஸ் வசந்தன் சார் நம்ம கூட இருக்காரு. வி வெல்கம் யூ சார். தேங்க்யூ. நம்ம சேர்மேன் சார் மிஸ்டர் கருணாகரன் சார் நம்ம சீஃப் கெஸ்ட்டை ஹானர் பண்ணுவார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் லாட். அனைவருக்கும் வணக்கம். இந்த பயிற்சி அகாடமிக்கு வந்திருக்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் ஏன் இந்த காவல்துறைக்கு வரணும்னு தேர்வெடுத்து இந்த அகாடமிக்கு வந்து அல்லது ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப அத்தியாவசியம் ஆயிடுச்சு இந்த உலகத்தில். பண தேவைகள் அது இருக்கும்போது ஒரு உத்தியோகம் என்பது மிக மிக முக்கியம். இதுல காவல்துறை அப்படின்றது இது ஒரு வித்தியாசமான கோணம். இப்ப நீங்க பிஇ எம்பிஏ என்ன முடிச்சுட்டு போனா கூட என்ன பெரிய சேலரி இருக்க போகுது இந்த காலகட்டத்தில். ரெண்டாவது ஃப்ரெஷர்ஸ் மாடர்ன் டெக்னாலஜியோட கிளாஸஸ் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஒன்று இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ எம்பிபிஎஸ்ஸே முடிச்சுட்டு வந்தா கூட என்ன சேலரி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க காலேஜஸ்ல, அந்த மெயின் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் சொன்னாலும் சங்கடமா இருக்கு, அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ எம்பிபிஎஸோட நிற்க போறது கிடையாது. அடிஷனலா நீங்க ஏதாவது கோர்ஸ் பண்ணா தான் தலையில இருந்து கால் வரைக்கும் பாட்டா ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணாதான் அதுல ஸ்பெஷலிஸ்டா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். இப்போ இது அப்படி இல்லை. இப்போ நீங்க பிசிக்கலி நாலேஜபிள் பர்சனா என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. ஒரு கான்ஸ்டபிளா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பேசிக்கே 22 ஆரம்பிச்சு நீங்க ஆரம்பமே ஒரு 30 வாங்குவீங்க. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா 33, 34 பேசிக்ல ஆரம்பிச்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துல 50,000 தொட்டுருவீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ப்ரொமோஷன் பார்த்துட்டீங்கன்னா ஒரு கான்ஸ்டபிள் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சில பிரான்ச்சஸ் இருக்கு தமிழ்நாடு போலீஸ்லயே. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த யூனிஃபார்ம் போட்டு பந்தோபஸ்து நிற்கிறது, ஸ்டேஷன்ல இருக்குது, இதைத்தான் பார்த்துருப்பீங்க. அப்புறம் சிஐடி போலீஸ்ன்னு சொல்லிக்குவீங்க பேப்பர்ல படிக்கிற மாதிரி. அது மாதிரி இல்லை, ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. இதுலயே இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்லயே தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் இருக்கு. அதுல நீங்க கான்ஸ்டபிளா டிஎஸ்பி ரேங்க் வரைக்கும் வரலாம். அதே மாதிரி ஆர்ம்டு ரிசர்வ்னு ஒண்ணு இருக்கு. இந்த டிராபிக்ல எல்லாம் இருக்காங்களே அவங்க அதுல இருந்தா வருவாங்க, அந்த ஆர்ம்டு ரிசர்வ். அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுலயும் நீங்க டிஎஸ்பி வரைக்கும் வரலாம். சம்டைம்ஸ் ஏடிஎஸ்பி வரைக்கும், அடிஷனல் எஸ்பின்னு சொல்லுவாங்க, அது வரைக்கும் கூட வரலாம். இதெல்லாம் சேலரி உங்க சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா 1 lakh தொட்டுரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது. பிரைவேட்ல எல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒன்னா ஈஸியா டெர்மினேட் பண்ணி உங்களை வெளியேற்றி போயிடுவாங்க. இங்க அப்படியெல்லாம் முடியாது. இது ஒரு சட்டப்படியான பணி, யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படின்றது. ஸோ அதுல நீங்களே தவறு பண்ணால் ஒழிய உங்களை யாரும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ சட்டப்படி நீங்க உங்களுக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. ரெண்டாவது ஒரு யூனிஃபார்ம் அரச முத்திரை, ராஜ முத்திரைன்னு சொல்லுவாங்க, நெத்திலையும் இடுப்புலையும் தாங்குறீங்க. ஸோ அந்த ஒரு பவர் இருக்கு. ஆயுதங்களை கையாள்வதில் இருக்கு. ஒரு கான்ஸ்டபிளா இருந்து ஒரு கமாண்டோ ட்ரைனிங் முடிச்சு, அதாவது அடிப்படை பயிற்சி முடிச்ச பிறகு டிபார்ட்மெண்ட் வந்த பிறகு ஒரு கமாண்டோ ட்ரைனிங்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சீங்கன்னா ஒரு கமாண்டோ ஃபோர்ஸ்குள்ள போகலாம். அதெல்லாம் போனா நீங்க சினிமாவில் பார்க்குற மாதிரியான ஆயுதங்கள் எல்லாம் சுடலாம். அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்தது அப்புறம் சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்ணிடுறீங்க. சப் இன்ஸ்பெக்டரா ஜாயின் பண்றவருக்கு பல பிரான்ச்சஸ் இருக்கு. எந்த பிரான்ச்ல வேணாலும் நீங்க வேலை செய்யலாம். கம்ப்யூட்டர் விங் இருக்கு, கிரைம் பிரான்ச் இருக்கு, சைபர் செல் இருக்கு, ஆன்டி டெரரிஸ்ட் செல் இருக்கு, ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் இருக்கு, அதே மாதிரி சிட்டி இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெஷல் பிரான்ச் இருக்கு, ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ்ல 5 பிரிவுகள் இருக்கு. இப்படி பல பிரிவுகள் இருக்கு. நீங்க எதுல வேணாலும் நீங்க ஒர்க் பண்ணலாம். கம்பல்சரியா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் போடுறது ஒண்ணு. நீங்க விருப்பமா கேட்டு உயரதிகாரிகள் பரிசீலனையில பரிந்துரைத்தால் நீங்க அங்க போய் வேலை செய்யலாம். ஸோ நீங்க என்னவா இருக்கீங்கன்னா அந்த மாதிரி சர்வீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விஐபி செக்யூரிட்டி பிரான்ச்னு ஒண்ணு இருக்கு. செக்யூரிட்டி பிரான்ச் சிஐடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு மாநில உளவுத்துறையின் ஒரு பிரிவு. இப்போ அதுக்கு போனீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் செக்யூரிட்டி எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, அந்த சஃபாரி போட்லாம் ஜம்முன்னு வருவாங்களே பயங்கர கண்ணெல்லாம் முடிச்சுட்டு.
அந்த டியூட்டி பார்க்கலாம். கவர்னருக்கு பாதுகாப்பாளராக போகலாம். தமிழக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு அதிகாரியாக போகலாம். இது இல்லாம குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர் இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வர்றாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு பணியில போகலாம். க்ளோஸ்ல எஸ்கார்ட்ல டிராவல் பண்ணலாம். சினிமாவெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது மாதிரி டிவில நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க, அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியஸா இருக்கும். உங்க டியூட்டி ஆரம்பிக்கிற இடமே ஏர்போர்ட்டா இருக்கும். ஏர்போர்ட்டுக்குள்ள ஃபுல்லா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஒரு ஏர்போர்ட்ல ஒரு பகுதி. ஸோ அது அங்க கான்வாய் எல்லாம் நிறுத்திட்டு ரொம்ப பிரபாவமா இருக்கும். இந்த சினிமாவில பாப்பீங்கல்ல, விஐபி இறங்குறாரு, அவருக்கு மாலை ஓடுறது வர்றது, அதுக்கப்புறம் இந்த கான்வாயில வர்றது, இது பார்க்கலாம். நேரம் வந்தாங்கன்னா கவர்னர் மாளிகைகள் வந்து தங்குவாங்க. இல்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவாங்க. அங்க டியூட்டி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எல்லாமே உங்க கண்ட்ரோல் தான். உங்க கண்ட்ரோல் தான், உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த மரபுன்னு சொல்லுவாங்க, புரோட்டோகால், அதன்படி தான் அந்த விழா நடக்கணும். அந்த விழாவை ஏற்று நடத்துறது பாதுகாப்புல இருக்க நீங்க தான். ஸோ அதெல்லாம் முறைப்படுத்துற ஒரு பவர் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு கொல்கத்தாவில இருந்து வந்திருக்க ஒரு பெரிய அசோசியேஷன் செக்ரட்டரியேட் வருவார். 10 நாடுக்கு பயணம் பண்ற ஒரு இன்சார்ஜ் இருப்பார். அவரை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். சார் இப்படி வந்துருங்க, இப்படித்தான் போகணும், அப்படித்தான் வரணும். அந்த மாதிரி ஒரு குளோரியஸா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த மாதிரி பிரான்ச் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி நீங்க போலீஸாவும் இருக்கணும், அமைதியாவும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த பிரான்சஸ் இருக்கு. ஊர்ல போனீங்கன்னா உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டர் தான் பார்ப்பாங்க. ஆனா இங்கே வேலை பார்க்கும்போது நீங்க ஒரு அமைதியான இடத்துல இருந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது இருக்கு. ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சின்ன ஊர்ல ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களை சமாதானம் பண்ணி அனுப்புங்க, பாவம் அப்படின்னு உங்க பேட்ச் மேட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லலாம். ஸோ இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி இன்னும் 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 இவ்வளவோ பிரான்சஸ் இருக்கு. ஸோ சேலரி வைஸ் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிருவீங்க. நீங்க எல்லாம் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் டிஎஸ் ரேங்க்லாம் வரும்போது, சீனியர் லெவல்ல வரும்போது 30 வருஷம் சர்வீஸ்ல வருவீங்க. 1 லட்சத்தை தொட்டுருவீங்க. இப்ப உங்க காலகட்டத்துல நீங்க 1,30,000 அப்படியெல்லாம் சேலரி போயிருவீங்க. இப்ப நாங்க வந்து சீனியர் செட், அதனால இப்ப எங்களுக்கு எல்லாம் பென்ஷன் இருக்கு. பென்ஷன் எவ்வளவுன்னு சொல்லக்கூடாது, பட் ஹேண்ட்ஃபுல். ஒரு இன்ஸ்பெக்டர், சர்வீஸ் இன்ஸ்பெக்டர் எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் அந்த சம்பளத்தை நான் இப்ப சர்வீஸ்ல பென்ஷன்ல வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளவு குளோரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு போலீஸ்ல இருக்கு. ரெண்டாவது, நீங்க ஒரு யூனிஃபார்ம் போட்ட கான்ஸ்டபிள் எங்க உள்ள போனாலும் போலாம். சட்டப்படி, தவறான வழியில சொல்ல, சட்டப்படி உங்களை தடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு குற்ற நிகழ்வு நடந்ததுக்கு ஆதாரம் இருக்குன்னா அந்த பில்டிங்குள்ள, அந்த ஒரு சேர்மன் ரூமுக்குள்ள கூட நீங்க போலாம். அந்த டியூட்டியில இருந்தீங்கன்னா அவ்வளவு பவர் இருக்கு. ஒரு இன்ஸ்பெக்டர் நினைச்சாருன்னா எவ்வளவு பதவியில இருந்தவங்களே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரலாம், சட்டப்படி குற்றம் இழைத்திருந்தால், சட்டத்திற்கு புறம்பாக குற்றம் இழைத்திருந்தால். ஸோ அவ்வளவு ஒரு பவர் இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். இப்ப ரெண்டாவது டெபுடேஷன் சொல்லுவாங்க, அயல் பணி. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து பிரதமர் பாதுகாப்பு அணிக்கு போலாம். அது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு சொல்லுவாங்க, எஸ்பிஜி. அதுக்கெல்லாம் நீங்க டெபுடேஷன்ல போலாம். அங்க போனீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் சேலரி கொடுப்பாங்க. நீங்க வாங்குற அடிப்படை சம்பளத்துல 50% அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. இங்க வந்து ஒரு 50,000 சப் இன்ஸ்பெக்டர் வாங்கிருக்கீங்க, பிகினர்ஸ் அப்படின்னா 40,000 இருக்குன்னு வைங்க. 20,000 சேர்த்து 60,000 லெவலுக்கு அங்க சம்பளம் வாங்குவீங்க. குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அது மட்டுமல்ல, இந்த நியூஸ்ல பாப்பீங்க பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி எப்படி வர்றாங்கன்ட்டு. அடுத்து ஃபாரின் சான்சஸ் எல்லாம் இருக்கு. ஃபாரின் சான்சஸ் குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 3 வருஷம் அங்க சர்வீஸ் நல்லா சர்வீஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் 2 வருஷம் கூட எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. ஒரு 6-7 ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு வந்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரொம்ப மெரிட்டோரியஸ் சர்வீஸ், நல்லா இருக்கும். அதனால நீங்க நிறைய தேர்ந்தெடுத்து வாங்க. படிக்கிறது ஒன்றும் பெரிய சிரமம் இல்ல. சமச்சீர் கல்வி புக்கு இருக்கு இல்லையா, அது 6ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்க புக்கு கரைச்சு குடிச்சிருங்க. சிம்பிளா அதுக்குள்ளதான் பெரும்பாலும் கேள்வி வரும். அன்றாட பேப்பர்களை படிச்சு நாட்டு நடப்புகளை குறிப்பெடுத்துக்குங்க. அண்டை நாட்டை சுத்தி என்ன நடக்குது, நம்ம நாட்டுல என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, தமிழ்நாடு அரசு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்து அன்றாட குறிப்பெடுங்க, படிங்க. இங்க அகாடமில பல ஆசிரியர்கள் வருவாங்க, பண்பட்ட ஆசிரியர்கள், ஓய்வு பெற்றவங்க, சர்வீஸ்ல இருக்கவங்க எல்லாம் டைரக்டர் கூட்டு வருவாரு. அவரெல்லாம் உங்களுக்கு எப்படி பரீட்சை எழுதணும், எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. புத்தி உள்ள பொழைச்சுக்கும்பாங்களா, அது மாதிரி நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கான அந்த புதிய பாதைகள்லாம் ஓப்பன் ஆயிடும். ஸோ அதாக நீங்க வாட்டில் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சிட்டீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்தளவுல நீங்க இன்னைக்கு இருந்தே என்னைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்களோ அன்னைக்கே பயிற்சி ஆரம்பிங்க. காலையில சும்மா அப்படியே மெதுவா ஒரு 10 நாளைக்கு மெதுவா ஓடுங்க, ஒரு 2 கிலோமீட்டர் போங்க. அப்புறம் ஒரு 20வது நாள்
ஒரு 10 நாள்ல ஓடின பிறகு அப்புறம் ஒரு கிலோமீட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இப்படியே படிப்படியா ஒரு 4 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு 5 கிலோமீட்டர் ஓடுற கெப்பாசிட்டி வந்துடுவீங்க. ஸோ இந்த 5 கிலோமீட்டர் ரெகுலரா ஓடிக்கிட்டே இருங்க. உடற்பயிற்சி செய்யுங்க, கயிறு எறும் பயிற்சி செய்யுங்க, நீளந்தாண்டு பயிற்சி செய்யுங்க. இவ்வளவுதான் சிம்பிள். இது ஒரு பிசிக்கல் கண்டிஷனுக்கு தாராளமா செய்யலாம். நான்லாம் பேசிக்கா ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தவன். இந்த செலெக்ஷன்ல போய் இதெல்லாம் நான் அட்டன் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இதை போய் ஒரு குவாலிபிகேஷனா வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அத்லெட் 1500 800 ஓடுறான். அங்க என் டீம்ல வந்து 1500 ஓட விட்டாங்க. எனக்கு மற்றவங்களுக்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் வித்தியாசம் முடிச்சேன். லாங் ஜம்ப் வந்து கொஞ்சோண்டு வச்சிருந்தாங்க. அதை வந்து உயிரை கொடுத்து ஓடி வந்து தாண்டுறாங்க ஸ்போர்ட்ஸ்ல இல்லாதவங்க. நான் அங்கேயே நின்று அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த இடத்த தாண்டினேன் ஸ்போர்ட்ஸ்ல இருந்ததுனால. இவன் தான் சிம்பிள் மேட்ரு. கையில் ஏறுறதெல்லாம் எனக்கெல்லாம் சிரிப்பு. கிராமத்து பிள்ளைகள் வந்து மரம் ஏறுறது குதிக்கலாம் எங்களுக்கு சாதாரண. என்னடா கையில் இதை போய் ஒரு குவாலிபிகேஷன் வச்சிருக்காங்களே. நீங்க பயிற்சி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் அவ்வளவுதான், அது ஒரு இஷ்யூவே கிடையாது. அதனால தயாராகுங்க. என்னைக்கு அகாடமியில படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ உடல் ரீதியாகவும் நீங்க டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படியே நல்லா வாங்க. இதுக்கடையில கொஞ்சம் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே நீங்க முடிச்சு பாஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு கேரக்டர் வெரிஃபிகேஷன் ஒரு ஊருக்கு வரும். அதுல உங்களுடைய பின்னணியை நல்லா இல்லைன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. அதனால இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இந்த காலகட்டத்துல நல்ல பிள்ளையா படிச்சு வாங்க. ஒரு பெற்றோருக்கு ஒரு ஆதரவா இருக்கும். ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை முதல்ல பாத்துக்கங்க. ஜாப் செக்யூரிட்டின்றது எளிதில் உங்களை எல்லாம் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருந்து எடுத்துட முடியாது. மற்ற வேலை ஒரு செகண்ட்ல காலையில தூக்கி போட்டு போயிடுவாங்க. அது மாடா உழைச்சிருப்பீங்க 3 வருஷம், ஆன்லைன்லயே உங்களுக்கு வரும் டெர்மினேட் பண்றதுக்கு ஆர்டர். நீங்க நாள்ல இருந்து போங்க. அந்த மாதிரி டெக்னிக்கலா எனக்கு சொல்ல தெரியல, சரியா? அதனால இப்ப நல்லா உள்ள வாங்க, பயிற்சிகளை உள்வாங்குங்க, சிறந்த ஆசைகளை கொண்டு நடத்துவாங்க. இந்த டைரக்டர் வந்து ஒரு பெரிய சர்வீஸ் எல்லாம் பண்ணவர், அகன்ற அனுபவம் உள்ளவர். அவங்களை ஒரு அருமையான பாதைக்கு உங்களை அழைச்சிட்டு போவாரு. எப்படி இதுல அட்டன் பண்றவங்க ஒரு 70 பேர் ஃபர்ஸ்ட் பேட்ச் வர்றீங்க அப்படின்னா நிச்சயமா 50 பேராவது நீங்க வந்து செலக்ஷன் ஆகுன்ற எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு. ஏன்னா டைரக்டர் சாருக்கு அவ்வளவு நெட்வொர்க் இருக்கு, அவ்வளவு சிறந்த ஆசிரியர்கள் வருவாங்க. நானும் அடுத்தடுத்து உங்களுக்கு கிளாஸ்க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு நேரம் இருந்தா. ஏன்னா பல இடங்கள்ல நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இந்த போலீஸ்ல இருந்தனால நான் சீஃப் மினிஸ்டர் மெடல், அண்ணா மெடல், பிரசிடென்ட் மெடல் எல்லாம் வாங்கியிருக்கேன். சந்திக்காத விஐபியிலே கிடையாது. ஸோ ஆல் தி பெஸ்ட், வெல்கம்.